ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 100 பேஜ் கிட்ட இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், முக்கியமான டேட்டாஸ் சரிங்களா, முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கலெக்டிவாக வந்து உங்கள்கிட்ட எடுத்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். சரிங்களா, என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத. அதனால கலெக்டிவாக இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான விவரங்கள் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரினா யூபிஎஸ்சியில் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு சிடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சாரி, சிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிடிஎஸ் 2. ஓகே, அதோட டீட்டெயில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேகன்சி டீட்டெயில்ஸ். வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோர்ஸ், டெக்னிக்கல் கோர்ஸ், அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேட்டகரி பாருங்கள், இந்தியன் மிலிட்ரி அகாடமி. ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வேகன்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தியன் நாவல் அகாடமி செகண்டு, அதுக்கு 32 வேகன்சி. அப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அகாடமி, அதுக்கு 32 வேகன்சி. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை, சரிங்களா, தமிழ்நாட்டில், அதுக்கு 276 வேகன்சி. இது கம்ப்ளீட்டாக ஃபார் மென். ஓகேங்களா? ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை, அதே இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உமன், ஃபீமேலுக்கு மட்டும் 19 வேகன்சி. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஓவரால் இந்தியா 459 459 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கான கல்வி தகுதி என்ன? ஃபஸ்ட்டு ஐஎம்ஏ, அதாவது ஐஎம்ஏன்னா அங்கே என்ன இருக்குது, இந்தியன் மிலிட்ரி அகாடமி. சரிங்களா? ஐஎம்ஏக்கு, இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கும் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங்க்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு டிகிரி, சரிங்களா, எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், அவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் இந்தியன் நாவல் அகாடமிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் மட்டும் தான் படிச்சிருக்கணும், அதுவும் டிகிரி. சரிங்களா? டிகிரி இன் இன்ஜினியரிங், எதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், ஆனால் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். நீங்கள் ஏர்போர்ட்ஸ் அகாடமிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் +2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அந்த சப்ஜெக்டில் தான் நீங்கள் +2 படிச்சிருக்கணும். ஆனால் டிகிரி வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங். சரிங்களா? இன்ஜினியரிங் வந்து டிகிரி முடிச்சிருந்துக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா, அதாவது யூஜியில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கும் எலிஜிபிள் ஆவீங்க, அதாவது இந்தியன் நாவல் அதுக்கும் எலிஜிபிள் ஆவீங்க, ஏர்போர்ட்ஸ்க்கும் எலிஜிபிள் ஆவீங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கேட்டகரி இந்தியன் மிலிட்ரி அகாடமி ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங், அதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்வி தகுதி. ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் என்னென்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமு, அப்புறம் இன்டர்வியூ இருக்குது. ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கும் இந்தியன் நாவல் அகாடமிக்கு அண்ட் ஏர்ஃபோர்ஸு, இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டாப்பிக்கில் எக்ஸாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் கோடு பார்த்தீங்கன்னா 11, அதோட கோடு. எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸு, மேக்ஸிமம் 100 மார்க்கு. அப்புறம் ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடு 12, எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸு, மேக்ஸிமம் மார்க் 100. எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் 3ஆவது டாபிக், கோடு வந்து 13, duration பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் எக்ஸாம் டைமு, மேக்ஸிமம் மார்க் 100. மொத்தம் 300 மார்க்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். யாராருக்கு? இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு, இந்தியன் நாவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி. சரிங்களா? இவங்களுக்கு, இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும். நீங்கள் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டாபிக் தான் எக்ஸாம் இருக்குது. ஒன்று இங்கிலீஷில், இன்னொன்று ஜென்ரல் நாலேஜில். எக்ஸாம் டைம் ஈச் டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்குமே 2 ஹவர்ஸ் தான். சரிங்களா? ஒரு டாப்பிக்குமே 100 மார்க், மொத்தம் 200 மார்க் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் எந்த கேட்டகரின்னு வரீங்கன்னு பாருங்கள், உங்களுக்கான சப்ஜெக்ட்டுன்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான டீட்டெயில் சிலபஸ்ஸு நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அதை நான் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுறேன், அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்ளை பண்ணுற ஆன்லைன் லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் வந்து ஹிந்தி அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் இதில் மட்டும்தான் வந்து கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? என்ன மினிமம் குவாலிஃபையிங் மார்க் இங்கே வந்து சொல்லிட்டாங்க, மார்க் வந்து ஒரு டாப்பிக்கில் மார்க். ஆனால் குவாலிஃபையிங் மார்க் எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி இங்கே வந்து சொல்லலை. அவங்க வந்து ஒன்ஸ் வந்து எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அவங்களே வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம், மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு நாங்கள் வந்து செட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம், இப்போதைக்கு இதுதான் மினிமம் குவாலிஃபை மார்க் அப்படின்னு சொல்லலை. சரிங்களா? அது நீங்கள் ரிட்டன் எக்ஸாம்லாம் முடிஞ்சு அவங்களே
அறிவிக்கும் போது தான் தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதை பற்றி இப்போதைக்கு சொல்லலை. ஒன்ஸு ரிட்டன் எக்ஸாம் ஓவர் ஆயிடுச்சு, அப்புறம் நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம், அந்த லிஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் கொடுக்குறப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம எங்கெங்கே கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி ஓவராலாக 6 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் 5 லொக்கேஷன்ஸு, இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி மொத்தமாக 6 ஆப்ஷன்ஸு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பாண்டிச்சேரி, திருச்சி, வெள்ளூர். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த லொக்கேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எக்ஸாம் சென்டர். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் மிலிட்ரி அகாடமி அண்ட் இந்தியன் நாவல் அகாடமிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நாட் இயர்லியர் தன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அன்மேரிட் மேலாக இருக்கணும். ஓகேங்களா? அன்மேரிட் மேலாக இருக்கணும். நீங்கள் வந்து 2 ஜூலை 2021, ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே போல் 1 ஜூலை 2006 அதுக்கு பிறகும் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம், அதாவது மினிமம் 20லேருந்து மேக்ஸிமம் 24 வயசு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பர்த் டேட்டு, சரிங்களா, டேட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கணும். அதாவது 2 ஜூலை 2001க்கு முன்னாடி இருக்கக்கூடாது, 1 ஜூலை 2005க்கு பிறகும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் சப்போஸ் கேட்குறீங்கன்னா, அது ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண தான் தெரியும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 200 வந்து ஃபீஸு. சரிங்களா? இது எப்படின்னா ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கேஷாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எஸ்பிஐ பேங்க்கில், சரிங்களா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கேஷாகவும் பே பண்ணிக்கலாம். இது பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து 15ஆம் தேதி வந்து விட்டுருந்தாங்க இந்த மாதம், 15/5/2024. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 4ஆம் தேதி, 4 ஜூன் 2024. சரிங்களா? ஈவினிங் 6 o'clock கூட முடியுது, 4 ஜூன் 2024. ஓகேங்களா? அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட் க்ளோஸ் ஆகிடுச்சு, கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான விண்டோ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, அதே 5 ஜூன், சரிங்களா, க்ளோஸ் ஆன டேட்லேருந்து மறுநாள் 5 ஜூன் 2024 அப் டு 11 ஜூன் 2024, மொத்தம் 7 நாள் டைம் தராங்க. நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க எப்போனா 1/9/2024, அதாவது செப்டம்பர் 1 இந்த வருஷம். ஓகேங்களா? அப்போ வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத எக்ஸாம் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த சிடிஎஸ் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2 அந்த நான் டெக்னிக்கல் கேட்டகரிக்கான விவரங்கள், வேக்கன்சி டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமு, கொஷின் செட் எப்படி இருக்கும், மினிமம் குவாலிஃபைங் மார்க், அபவுட் மினிமம் குவாலிஃபைங் மார்க், எக்ஸாம் சென்டர், அப்புறம் ஏஜ் லிமிட், நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் சொல்லிட்டு முக்கியமான விவரங்களை நான் கலெக்டிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனான லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் தரேன். ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷயம் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ.